இருக்குது. அது 8 பேருக்கு நான் ரெட் கார்ட்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால உங்களுக்கு கம்மி வந்திருக்கு சார் அமௌண்ட். நான் ரெட் கார்டு எப்படி எனக்கு அப்டேட் ஆகும்? எனக்கு எப்படி தெரியும் நான் ரெட் கார்டு இதுன்னு? சார் உங்களோட அப்ளிகேஷனில் அர்னிங் சென்ட் இருக்குது சார், அதில் செக் பண்ணுங்கள் சார். மேடம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ரெட் கார்டு, எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் நேற்று வரைக்கும் கரெக்டாக ஓட்டிகிட்டு இருக்கேன், திடீர்னு இன்னைக்கு காலையிலேருந்து இதுமாரி ஆகுது. எப்படி நீங்கள் கேப்டனோட பர்மிஷன் இல்லாமல் ரெட் கார்டு சேஞ்ச் பண்ணுவீங்க? இல்லை எனக்கு அப்டேட் ஆச்சு பண்ணணும் சார். இது எல்லா ஆர்டர்ஸ்க்கும் வராது சார், ஃபியூ ஆர்டர்ஸ் மட்டும் தான் இப்படி ஆகிட்டு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஆயிருக்கு. இது அதை விட தப்பு மேடம். ஃபியூ ஆர்டர்ஸ்க்கு மட்டும் ஆகும்னா எந்த ஆர்டரில் வருது, நான் அந்த ஆர்டர் எடுக்காமல் இருப்பேன். ஃபியூ ஆர்டர்ஸ்க்கு மட்டும் வரும்னா இது அதை விட மோசம், திருட்டுத்தனமாக இருக்குது இது. சார் அது உங்களோட அப்ளிகேஷனில் ஷோ மேடம் இப்போ அப்ளிகேஷனில் ஷோ ஆச்சுன்னா கன்ஃபார்ம் எல்லா ஆர்டருக்கும் அந்த ரேட் கார்டு தான் வரும், கரெக்டுங்களா? நீங்கள் ஃபியூ ஆர்டர்ஸ் மட்டும்னா அப்ளிகேஷனில் அப்டேட் ஆகக்கூடாது. நீங்கள் எல்லாமே தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க சார். நான் அது இல்லை சார், நான் அது சொல்கிறேன். இந்த ஆர்டர் அர்னிங்ஸ் வந்து உங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட அர்னிங்ஸில் ஷோ ஆகும். அதை செக் பண்ணிக்கிங்க சார். மேடம் அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனுக்கு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் இப்போ அரை மணி நேரமாக இப்போ என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் டீம் லீடர்கிட்டயோ யார்கிட்டே கேட்டிருப்பீங்கல்ல, எப்படி இப்படி திடீர்னு எப்படி மேடம் ஒரு ஆர்டரில் இவ்வளோ கம்மியாக வரும்? இப்போ எந்த ஆர்டரில் வருதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ என்னோட டைம் வேஸ்ட், நான் 9 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன், என்னோட டைம் வேஸ்ட்டு, பெட்ரோல் வேஸ்ட்டு. நீங்கள் ஈஸியாக எதனாச்சும் ஒரு ஆர்டரில் வரும் அப்படின்றீங்க. நான் இத்தனைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எவ்ரி வீக் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஆர்டரில் வராதுன்னு எப்படி உத்தரவாதம் சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் நான் இப்போ எடுக்கிறேன்னு வச்சுங்க, அரை மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறேன், அதேமாரி ஒரு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எவ்வளோ வரும்ன்றீங்க? அட்லீஸ்ட் அதையாச்சும் தெளிவாக கரெக்டாக சொல்லுங்கள் சார். உங்களோட ரேட் கார்டு என்ன இருக்கோ அதுக்கு அமௌண்ட் அப்டேட் ஆகும் சார். இப்போ ரேட் கார்டில் எனக்கு கம்மியான அமௌண்ட் சொல்லியிருக்கீங்க, அதுதான் இப்போ ஷோ அப் ஆகுது. இப்போ அந்த அமௌண்ட் தான் வருமா இதுக்கப்புறம்? ஆமாம் சார். இப்போ ரேட் கார்டு வந்து சேஞ்ச் ஆகிருந்தால் அந்த அமௌண்ட் தான் வரும். யாரை கேட்டு சேஞ்ச் பண்ணீங்க சார்? அது ரேபிடோலேருந்து மேனுவலாக சேஞ்ச் ஆகுது சார், எங்கள் சைட்லேருந்து சேஞ்ச் பண்ண ஆப்ஷன் இல்லை. நீங்கள் அதிகமாக பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை, கம்மியாக பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லணும் சரிங்களா? டெய்லி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேஞ்ச் பண்ணுறீங்களா, டெய்லியும் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் போய் டெய்லியும் செக் பண்ணுவோம். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் திடீர்னு கம்மி பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் சார்? அதுதான் சார், அது வந்து எங்களுக்கும் அப்டேட் இருக்காது சார், அது வந்து உங்களுக்கு தான் ஷோப் ஆகுறது, சேஞ்சஸ் ஆகுறது. இப்போ எனக்கு அந்த கம்மியான அமௌண்ட் தான் வரும் ரேட் கார்டு கம்மியாக, கரெக்டாக? ஓகே. நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன். இப்போ ரேட் கார்டில் நீங்கள் சொல்கிற மாரி கம்மியான அமௌண்ட் போட்டு தான் வந்திருக்கு, அப்போ எனக்கு இதுக்கப்புறம் வர ஆர்டர் எல்லாமே கம்மியாக தான் வரும், அப்படி தானே சொல்ல வரீங்க? சார் உங்களோட அப்ளிகேஷனில் இப்போ ரேட் கார்டு என்ன ஷோப் ஆகுதோ அந்த ரேட் கார்டுக்கு தான் ஆர்டர் வரும் சார். நேற்று வரைக்கும் ஷோ அப் ஆகலையே, எதனால் கம்மியாச்சுனாச்சும் சொல்லுங்கள் மேடம். நான் ஆம்பளையாக இருந்தால் வேறு மாதிரி பேசியிருப்பேன், நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் பொறுமையாக பேசிட்டு இருக்கேன். எதனால் கம்மி பண்ணீங்க சார்? எங்கள் சைட்லேருந்து கம்மி பண்ண ஆப்ஷன் இல்லை சார், அது வந்து மேனுவலாக அப்டேட் ஆகுறது ரேபிடோலேருந்து. என்ன மேடம் கண்ட்ராவேனியா சிஸ்டம் இது கேவலமாக பேசிட்டு இருக்கீங்க. அதுவே மேனுவலாக அப்படி எப்படி மேடம் மேனுவலாக அப்டேட் ஆகும்? மேடம் நீங்கள் ஒரு ஏசி ரூமில் உட்காந்திங்கன்னு ஃபோனில் ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிடலாம் காலை. இங்கே வெயிலில் ஓட்டிகிட்டு இருக்கிறது நாங்கள் தான், எங்களுக்கு சரியான பதில் சொல்லணும். ஏன்னா நான் கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா? என்னோட ஃப்ரெண்டு நியூஸ் சேனல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நான் போட்டு கிழிச்சிருவேன். இதுமாரி ஏமாற்றிட்டு இருக்கீங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லி. சார் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார், உங்களோட அர்னிங்ஸை செக் பண்ணிக்கோங்க சார், உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நான் காலை கட் பண்ணணும், அதை தானே உங்களுக்கு? சார் நான் காலை கட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. நான் கேட்டது நேற்று வரைக்கும் எனக்கு கரெக்டாக வந்துட்டு இருந்தது. திடீர்னு எப்படி ரேட் கார்டு நீங்கள் கம்மி பண்ணுவீங்க? யாருக்கு இன்டிமேட் பண்ணீங்க? எனக்கு எப்படி தெரியும்? இப்போ கேட்டால் இதுக்கப்புறம் இப்படி தான் வரும்ன்றீங்க, மிஸ்இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டுருக்கீங்க. இல்லை சில ஆர்டர்ஸில் வரும்ன்றீங்க, இப்போ கேட்டால் இல்லை இதுக்கப்புறம் இப்படி தான் வரும்ன்றீங்க. எங்கன்னா தெளிவான இன்ஃபர்மேஷன் தரீங்களா நீங்கள்? எதுக்கு அப்புறம் இந்த சில ஆர்டர்ஸில் மட்டும் வரும்னு எதுக்கு சொன்னீங்க? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மேடம். நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்டிருக்கேன், சில ஆர்டர்ஸில் மட்டும் அதுமாரி வரும் சார்னு எதுக்கு சொன்னீங்க அப்போது? சார் ப்ரீவியஸாக ஒரு ரைடு எடுத்திருக்கீங்க சார், நேற்று காலையில் 9:36க்கு. அப்போ வந்து உங்களோட ரேட் கார்டு வந்து கரெக்டாக தான் இருக்குது சரியா? இன்றைக்கி காலையில் ரைடு எடுத்துருக்கிற ரேட் கார்டு மட்டும் தான் உங்களுக்கு ஆர்டர் கம்மியாக வந்திருக்கு அமௌண்ட்டு. நான் அதனால தான் சொன்னேன் ஃபியூ ஆர்டர்ஸ் மட்டும் தான் இப்படி வரும்ன்ட்டு. நெக்ஸ்ட் ஆர்டர்லேருந்து இப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் கால் பண்ணுங்க சார், செக் பண்ணுறோம். இப்போ ஒரு ரைடுக்கு தானே உங்களுக்கு வந்திருக்கு. வேணா இது நான் பீக் ஏரியாலேருந்து கனெக்ட் ஆகும், உங்களோட ரேட் கார்டு இருக்காம கூட உங்களுக்கு ஆர்டர்ஸ் கனெக்ட் ஆகும். அதனால தான் சொல்லிட்டு மேடம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நான் கோவமாக இருக்கிறேன், எதனா வார்த்தை பேசிடக்கூடாதுன்றதுக்காக பொறுமையாக பேசிட்டு இருக்கேன். நான் இத்தனைக்கும் பீக்
டிமாண்ட் ஐ டிமாண்ட் ஏரியாவில் நின்று எடுக்கிறேன், சென்ட்ரல் பக்கத்துலேருந்து எடுக்கிறேன் அந்த ஆர்டர். சரி, இதுக்கப்புறம் வரும்னே வச்சுங்க. இருங்க. நான் பொறுமையாக ஒழுங்கான கான்வர்சேஷனாக இருந்தால் தான் நான் ரெக்கார்ட் பண்ணதை நான் சோஷியல் மீடியாவில் போட முடியும். நான் சொல்கிறேன் இருங்க. இப்போ இதுக்கப்புறம் வராதுன்றீங்க. இந்த ஆர்டரில் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள். எதனால் அதுமாரி ரேட் கார்டு நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுமாரி மாற்றி வச்சிங்கன்னா அது கொள்ளடிக்கிற மாதிரி தான் அர்த்தம். நாங்கள் நல்ல ஆர்டர் ஒரு 10 கிலோமீட்டர் ஆர்டர்னா ஒரு 100 rupees வரும்ன்ற நம்பிக்கையிலே எடுப்போம். நீங்கள் 50 ரூபா 60 ரூபா கொடுத்தீங்கன்னா அது எப்படி? இது திருடுற மாதிரி தானே இது. சொல்லுங்க. இப்போ நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் கட் பண்ண மாட்டேன். நீங்களே கட் பண்ணுங்க, நான் அதை அப்படியே எடுத்து போடுறேன். சரிங்களா? நான் இல்லை எவ்வளோ நேரம் பேசினாலும் பேசிங்கன்னா எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நின்றுட்டு நான் ஆர்டர் எடுக்காமல் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கே எனக்கு எடுத்து நான் புரோஜனம் இல்லாமல் போயிட போகுதுன்றதுனால தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஈஸியாக பேசிடலாம் மேடம். உங்களுக்கு சுற்றி இருப்பானுங்களே, டிஎல்னு இருப்பானுங்களே, தண்டகர்மாந்திரங்க, அவனுங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இங்கே வெயிலில் சுற்றுறவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. நீங்கள் ஈஸியாக சில ஆர்டர்ஸில் வரும்ன்றீங்க. அந்த சில ஆர்டர் எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? ஒரு டைமும் நான் ரேட் கார்டுக்கு போய் செக் பண்ணிட்டு பார்ப்பேனா? சொல்லுங்கள். இப்போ ஆர்டர் வந்துருச்சு, எனக்கு ஷோ அப் ஆகுது. நான் அதை ஆர்டர் விட்டுட்டு நான் அந்த இயர்திங்ஸில் போயிட்டு ரேட் கார்டரை பார்த்து அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணுவேனா? எங்கன்னா லாஜிக்காக இருக்கா இது? எந்த அறிவாளியாச்சும் இது மாதிரி பண்ணுவாங்களா? எதுக்காக இந்த மாதிரி கட்ட எனக்கு கம்மியாக வந்துருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, கரெக்டான பதில் சொல்ல மாட்டேறீங்க. சில ஆர்டர்ஸில் வரும், இல்லை ரேட் கார்டில் இப்போ என்ன காட்டுதோ அதுதான் வரும்ன்றீங்க. அதுக்கப்புறம் ஹலோ. ஓகே சார், நான் வந்து கன்சல்டன்ட்க்கு உங்களோட ஐடி வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஆர்டர் ஐடியா அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பேக் அப்டேட் பண்ணுவாங்க சார். இப்போ கட் பண்ணிடணும் கரெக்டாக? ஏற்கனவே ஏற்கனவே ஒரு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி பைக் லைட்டுன்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டர், எனக்கு 120 ரூபாயே நம்ம வந்துச்சு. நான் அப்பயே எனக்கு இந்த பைக் லைட் வேணாம், கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். நான் ரிக்வெஸ்ட் எடுத்துட்டேன், உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் இன்றைக்கி ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல உங்கள் பர்சன் தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் கேன்சல் ஆகலை சார். பைக் டாக்ஸி வந்து கேன்சல் பண்ண ஆப்ஷன் இல்லை சார். பைக் டாக்ஸி இல்லை மேடம், பைக் லைட் மேடம். அதுதான் சார், சாரி. பைக் லைட்டை வந்து உங்களோட சர்வீஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இருங்க, உங்கள் பர்சன் தான் சொன்னாங்க. நாங்கள் அதுமாரி கேன்சல் ரிக்வெஸ்ட் எடுத்துட்டோம், உங்களுக்கு 24 ஹவர்ஸில் கேன்சல் ஆயிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பைக் லைட் ஆர்டர் வராது. எதுக்கு அதை சொல்லணும்? யாராச்சும் ஒருத்தராச்சும் தெளிவாக பேசுகிறீங்களா? உண்மையை பேசுகிறீங்களா? யாராச்சும் உண்மையை பேசுகிறீங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் ரேபிடோவில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, உக்காஞ்சிக்கின்னு எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி காலை கட் பண்ணணும். இதானே உட்காந்துன்னு இருக்கீங்க? அதுக்கு தானே உட்காந்துருக்கீங்க. எல்லாம் உங்கள் யாரா ஐஆர் ஆஃபீஸ் இருந்தால் எக்ஸ்பிளைட் பண்ணுங்கள். காலை நான் அவனுங்கிட்ட பேசிக்கிறேன். அவனுங்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். கால் கனெக்ட் பண்ணுங்கள். சாரி சார், கால் பண்ண ஆப்ஷன் இல்லை சார். 10 o'clock மேலே கால் பண்ணுங்க சார். இப்போ எனக்கு அசிங்கமாக வருது வாயில். 10 o'clock கால் பண்ணுங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ தான் எனக்கு பிரச்சனை. நான் இப்போ தான் கால் பண்ணுவேன். ப்ரெசென்ட்லி சீனியர் டீம் யாரும் இல்லை சார், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். 10 o'clock மேலே கால் பண்ணுங்க. சீனியர் டீம். உங்கள் பேர் என்ன? கால் பண்ணுங்க. பிரியங்கா சார். பிரியங்கா. சரி, அதாவது இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இந்த லோ ரேட் கார்டு படி தான் எனக்கு ஆர்டர்ஸ் வரும், கரெக்டா? சரி, நான் நெக்ஸ்ட் ரைட்லேருந்து உங்களுக்கு இப்படியே வந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ரிக்வெஸ்ட்டை நான் எக்ஸலேட் பண்ணுறேன். இந்த ஆர்டரை வந்து நான் எங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு கால் பேக் வரும். எனக்கு கால் பேக்லாம் வராது, உங்கள் சைட்லேருந்து நல்லா ஏமாற்றுவீங்கன்னு தெரியும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அது உங்களுக்கு தெரியுதா? உங்கள் பர்சன் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பைக் லைட் ஆர்டர்லாம் வராதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அது உங்களுக்கு தெரியுதா உங்கள் சிஸ்டமில்? இல்லை சார். இல்லை, அப்போ உங்கள் பர்சன் போய் சொல்லிக்கிறாரு. எல்லாருமே இனிமேல் தான் போய் சொல்லிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதும் போய் தான். கால் பேக் வரும்ன்றது இல்லை, கால் பண்ணால் எப்படியும் நீங்கள் எடுக்க போகிறதில்ல, வேற ஒரு நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அதுதானே? இப்போ வந்து பைக் லைட் இது வந்து சர்வீஸ் மேனேஜருக்கு போகும் சார். அதுக்கு செப்பரேட் டீம் இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போது கிலோமீட்டர் இஷ்யூனால ரேட் கார்டு இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால எங்கள் டீமுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. டிஃப்ரெண்ட் டீமுக்கு கால் கனெக்ட் ஆகும் சார். ஒரே டீமுக்கு எல்லா கால்ஸும் கனெக்ட் ஆகாது. இல்லை, இப்போ நீங்கள் சரி மேடம், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல. இப்போ நான் கால் கட் பண்ணுறேன்னு வச்சுங்க, திருப்பி எனக்கு அதே இஷ்யூ வருது. நீங்களே எடுப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சார், கால் பண்ணுங்க சார். கண்டிப்பாக வந்து எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதுதான் உங்கள் பர்சன் நம்பி தான் கால் பண்ணேன். கட் பண்ண ஒருத்தன் பரதேசி நாயி இதுக்கு முன்னாடி எடுத்தவன். நீங்கள் லேடிஸாக இருக்கிறதுனால நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். வச்சு தொலைங்க.